எங்கள் தாத்தா எங்கள் அம்மா எல்லாம் தலைமுறையிலேருந்து இந்த பிளாட்பாரத்தில் தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா, ரோட்டில் தான் கிடக்குறோம். 40 வருஷமா இப்படி தான் இருக்கிறோம். சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம். கரண்ட் அடிக்கடிக்கு வெடிக்குது சாருங்க. நாங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லை, எல்லாம் கூலி வேலை செய்து தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. காலத்துக்கு எங்களால் இருக்க முடியல சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிந்தையில் உதித்திட்ட உன்னத திட்டம்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம். இத்திட்டமானது வடசென்னை பகுதியின் சமச்சீர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு சுகாதாரம், கல்வி, நகர உட்கட்டமைப்பு, பாதுகாப்பான குடிநீர், கழிவுநீர், மின்சாரம், வாழ்விடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தருகிறது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மண்ணடி, முத்தியால்பேட்டை, 7 கிணறு, பிராட்வே பிரகாசம் சாலை, வால்டாக்ஸ் சாலை, ஜட்காபுரம், கல்யாணபுரம், வுட்வர்ட் போன்ற இடங்களில் நீண்ட காலமாக சாலை ஓரங்களிலும் கால்வாய் ஓரங்களிலும் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த 4/12/2024 அன்று சென்னை வால்டாக்ஸ் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 776 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 776 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்திடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 31/1/2025 அன்று கள ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அலுவலர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கினார். சென்னை 7 கிணறு பழைய சிறைச்சாலை சாலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 147 கோடி செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் தரைத்தளம் மற்றும் 9 தளங்களுடன் 2 தொகுதிகளாக 3,26,609 சதுர அடி கட்டட பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்று 21/1/2026 மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளில் உள்ள ஒவ்வொரு குடியிருப்பும் 415 சதுரடி பரப்பளவில் சமையலறை, ஹால், படுக்கையறை, கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கென 40 குடியிருப்புகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் வளாகத்தில் உள்ள உட்கட்டமைப்பு வசதி கட்டடத்தில் அங்கன்வாடி மையம், நகர்ப்புற நலவாழ்வு மையம், நியாய விலை கடைகள், முதல்வர் படைப்பகம், நவீன நூலகம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வளாகத்தில் மாணவ செல்வங்களை நெறிப்படுத்தும் வகையில் திறந்த வெளி அரங்கம், குழந்தைகள் விளையாட்டு பகுதி, பூங்காக்கள், 8 எண்ணிக்கையிலான மின்தூக்கி வசதிகள், கண்காணிப்பு கேமராக்கள், சீரான மின்சார வழங்கிடும் வகையில் 2 எண்ணிக்கையிலான 500 kVA திறன் கொண்ட மின்மாற்றிகள், 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், தீயணைப்பு குழாய் தொட்டிகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்துமிடம் என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை வால்டாக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த வளாகத்தில் 700 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. இதன் அருகில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 9 தளங்களுடன் கூடுதலாக 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார். என் பேர் ராணி. எங்கள் தாத்தா எங்கள் அம்மா எல்லாம் தலைமுறையிலேருந்து இந்த பிளாட்பாரத்தில் தான் இருக்கிறோம். படுக்கை இடம் இருக்காது, உட்கார இடம் இருக்காது, பாத்ரூம் இருக்காது, தண்ணி வசதி இருக்காது. சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம். நைட்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கரண்ட் அடிக்கடிக்கு வெடிக்குது சாருங்க. நாங்கள் நைட்டை பகல இங்கே தூங்க முடியல. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா, ரோட்டில் தான் கிடக்குறோம். மழை காற்று அடிச்சாலும் நாங்கள் அங்கே தான் பொங்கி துண்டோம், அங்கே தான் இருக்கிறோம். 4 பிள்ளைங்க இங்கே தான் பிறந்தது. நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வீடுன்னு கொடுக்குற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம்.
வந்து அந்த ஐயா வந்து முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுக்கு வீடு தரனாரு. வீடு போய் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களாம் இது 7 ஜென்மம் எடுத்தாலே எங்களுக்கு அந்த அளவுக்கு வீடு கிடைக்காது. இப்போ இந்த வீடு எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. முதலமைச்சர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 147 கோடி ரூபாய் செலவில் 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.